Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Infinix புதுசா லான்ச் பண்ணிருந்த Infinix 08i பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். Infinix 08i ல என்னென்ன ஸ்பெசிபிகேஷன் கொடுத்திருக்காங்க, கேமரா எப்படி இருக்கு, கேமிங்க்கு ஒரு நல்ல மொபைலா அப்படின்றத பத்தி நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த மொபைல் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மிட் ரேஞ்ச் மொபைலா தான் அவங்க லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த மொபைலை பத்தி நம்ம ஃபுல் டீடைல் இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பிள்ல ஆல் அப்படின்றத மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற நியூ அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். போன வீடியோல பாத்தீங்க அப்படின்னா Redmi Note 9 Pro பத்தி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ நீங்க பார்க்கல அப்படின்னா கார்ட்ல லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். Infinix 08i யோட டிஸ்பிளே பாத்தீங்க அப்படின்னா 6.85 inches full HD டிஸ்பிளே தான் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம dual functional டிஸ்பிளே தான் கொடுத்திருக்காங்க. இந்த மொபைலோட ரெசல்யூஷன் பார்க்கும்போது 2460 x 1080 பிக்சல்ஸ்ல தான் கொடுத்திருக்காங்க. அதாவது 20.5:9 ரேஷியோல கொடுத்திருக்காங்க. 90 Hz ரெஃப்ரெஷ் கொடுத்திருக்காங்க. இந்த மொபைலோட ஸ்டோரேஜ் பாத்தீங்க அப்படின்னா 8GB RAM 128GB ஸ்டோரேஜ்ல இந்த மொபைல் வந்து லான்ச் ஆயிருக்கு. இந்த மொபைல்ல டுவல் சிம் செட்டப்பும் அவைலபிளா தான் இருக்கு. OS பாத்தீங்க அப்படின்னா Android 10ல தான் வந்து இந்த மொபைல் வந்து ரன் ஆகுது. இந்த மொபைலோட வெயிட் பாத்தீங்க அப்படின்னா 210.5 கிராம் வந்து இந்த மொபைலுக்கு வந்து வெயிட் கொடுத்திருக்காங்க. இந்த மொபைலோட ஹைட் பாத்தீங்க அப்படின்னா 168.74 mm வந்து ஹைட் இருக்கு. டெப்த் பார்க்கும்போது 9.07 mm வந்து டெப்த் கொடுத்திருக்காங்க. Infinix 08i யோட ப்ராசஸர் பாத்தீங்க அப்படின்னா MediaTek Helio G90T கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம மல்டி டைமென்ஷனல் லிக்விட் கூலிங்கும் கொடுத்திருக்காங்க. இந்த ப்ராசஸர் பாத்தீங்க அப்படின்னா கேமிங்க்குலாம் ஒரு நல்ல ப்ராசஸராவே இருக்கும். ஸ்பீட் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா இந்த மொபைல் வந்து ஒரு பெஸ்டான மொபைலா இருக்கும். குவாட் கேமரா செட்டப்ல தான் கொடுத்திருக்காங்க. கண்டிப்பா இந்த மொபைல்ல எனக்கு கேமரா ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா டைமண்ட் ஷேப்ல வந்து இந்த மொபைல்ல வந்து கேமரா கொடுத்திருக்காங்க. 48 மெகாபிக்சல் வைட் ஆங்கிள் லென்ஸ், 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ், 2 மெகாபிக்சல்ல டெப்த் சென்சார் கொடுத்திருக்காங்க. செல்ஃபி கேமரான்னு பார்க்கும்போது 16 மெகாபிக்சல்ல வைட் ஆங்கிள் லென்ஸும் 8 மெகாபிக்சல்ல அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸும் கொடுத்திருக்காங்க. LED ஃபிளாஷும் அவைலபிளா தான் இருக்கு. மொபைல்ல ஃபிங்கர் பிரிண்டும் அவைலபிளா தான் இருக்கு. சைடு மவுண்டன்ல வந்து ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்திருக்காங்க. அது வந்து பல பேருக்கு பிடிக்காம இருக்கலாம், சில பேருக்கு அது பிடிக்கும். Infinix 08i ல பாத்தீங்க அப்படின்னா 3.5 mm வந்து ஆடியோ ஜாக் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம USB போர்ட்னு பாத்தீங்க அப்படின்னா Type C 2.0 கொடுத்திருக்காங்க. இந்த மொபைலோட பேட்டரி கெபாசிட்டின்னு பார்க்கும்போது 4500 mAh வந்து பேட்டரி கெபாசிட்டி கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம 33 வாட் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் கொடுத்திருக்காங்க. யோட கலர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 2 கலர்ஸ்ல இந்த மொபைல் வந்து லான்ச் ஆயிருக்கு. பிளாக் டைமண்ட், சில்வர் டைமண்ட் 2 கலர்ஸ் வந்து அவைலபிள் கொடுத்திருக்காங்க. ஏன்னா வந்து டைமண்ட் ஷேப்ல வந்து அந்த கேமரா இருக்கிறதுனால இதுல வந்து கலர்ஸ்க்கு பின்னாடி டைமண்ட்றத வந்து சேர்த்திருக்காங்க. ஐயோட பிளஸ் பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா காஸ்ட் நம்ம கண்டிப்பா சொல்லலாம். அது மட்டும் இல்லாம ப்ராசஸரையும் கண்டிப்பா நம்ம சொல்லலாம். Infinix 08i லான்ச் ஆயிருக்கு இல்லையா, சோ எத்தனை பேர் இந்த மொபைலை வாங்குறதுக்கு ஆர்வமா இருக்கீங்க அப்படின்றத வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. Infinix 08i யோட பிரைஸ் ரேஞ்ச் பாத்தீங்க அப்படின்னா 14,999க்கு Flipkartல அவைலபிளா இருக்க போது கம்மிங் 9th.
சோ நீங்க யாராவது இந்த மொபைலை வாங்குறதுக்கு ஆர்வமா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இதை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மொபைலோட லிங்க்ஸ் எனக்கு கிடைச்சது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. எத்தனை பேர் இன்ஃபினிக்ஸ் மொபைல் யூஸ் பண்றீங்க அப்படின்றத வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதோட பிளஸ் ஆர் மைனஸ் இருந்ததுனாலும் எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பிள்ல ஆல் அப்படின்றத மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்புறம் நியூ அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.